நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 15/5/2023 இருந்து 21/5/2023 வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல அந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்ன எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவானும், மிதுன ராசி அப்படின்னு பார்த்தேன்னா அதில் சுக்கிர பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 15ஆம் தேதி பூரட்டாதி 4ஆம் பாதம் அன்னைக்கு மீன ராசியில் இருக்குது. அதிலிருந்து 21ஆம் தேதி வரலும் பார்த்தேனால் மிதுன ராசி மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் வரலும் போகிற ராத்திரி 10:30 மணிக்கு 21ஆம் தேதி ராத்திரி 10:30 மணிக்கு மேலே மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்கு போய்டுறார். அதனால் பார்த்தேனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ராசியை கிராஸ் பண்ணுறார். அதாவது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுன ராசிக்கு என்ட்ராயர் அந்த மாதிரி இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் 15ஆம் தேதி அன்றைக்கே ஏகாதசின்றது வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான நாள். அதில் விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி பாரணம் பண்ணுவாள். அதாவது அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காத்தால ஒரு 9 மணிக்குள்ளேயே பெருமாளுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக சாப்பிட்றது அந்த இது பண்ணுவாள். ஆனால் துவாதசி அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாள். அதனால் சாப்பிட்டீங்கன்னாலும் முடிச்சுட்டு பெருமாளோட இது பார்த்துட்டுருக்கணும். 17ஆம் தேதி பார்த்தேனால் அதாவது திரையோதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம், புதன்கிழமை வருது பிரதோஷம். அதற்கு பிறகு 19ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி அமாவாசை வருது. அமாவாசை ஒரு பெரிய ஏற்றம். என்னென்னா, நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பித்ருக்கள் அவர்களை நினைத்து நம்ம விடக்கூடிய என்ன சொல்கிறது, கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அன்றைக்கி அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக ஒருவரும் அவருடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று அப்படின்றத பண்ணணும். ஒருவரும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல, அன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள், அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் முன்னோர்களை நினைத்திருப்பதும் கோவிலுக்கு வழிபட சொல்வதும் மிகப்பெரிய ஏற்றமான விஷயம். அதை தவிர தான தர்மங்கள் செய்யலாம். மிச்சப்படி எந்த ஒரு விஷயமும் அன்றைக்கி தொடங்கிறது கூடாது அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரமும் சொல்கிறது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனுடைய ஒளி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அதாவது 0 டிகிரியில் இருக்கும்போது, சூரியனும் சந்திரனும் 0 டிகிரியில் இருக்கும் பொழுது, அதாவது ஒரே இடத்துல இருக்கும் பொழுது 180 பாகைனா பௌர்ணமி ஆடும். இது அமாவாசைன்றதுனால 0 டிகிரியில் இருக்கும்போது சந்திரனுக்கு ஒளி எதுவும் இல்லாத காலகட்டம்ன்றதுனால எந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம், அறிவுறுத்துகிறோம். முடிந்தவரை முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும். அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கே பக்தி பூஜைகளும் எதுவும் பண்ணுறது மிகவும் சிரேஷ்டம் அப்படின்றது சொல்கிறேன். இந்த வாரத்தில் யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னா, கடகம், சிம்மம், கன்னி, துலா ராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு அல்லிப்பூவோ இல்லைன்னா வெள்ளை அரளி மாலை கோர்த்து சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதும், பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வர்றதும், நரசிம்மருக்கு பானகம் அம்சேவ் பண்ணுறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும். இப்போ ஒரு ராசிக்கா இந்த வாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி.
ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உடல் நலம் இந்த வாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டிருக்காரு அப்படின்னா உங்களுடைய முடிவுகளில் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவுகளும் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் குடும்பம் சம்பந்தமாக, வீடு நிலம் இதெல்லாம் வாங்குறது சம்பந்தமாக ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து பொறுமையாக எடுங்க. ஏன்னா ராசியின் அதிபதி வந்து 4ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போயிருக்கிறது வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய மனசை வந்து கொஞ்சம் கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சந்திரனோட இடத்துல கடகத்தில் போய் நீச்சமாக உடல் நலத்தில் இது இல்லைன்னாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல வந்து சில நேரங்களில் தப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இப்போ வந்து ராசியிலேயே உங்களுடைய 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து இருக்கிறது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து நல்லபடியாகவே இருக்கும். இருந்தாலும் யோசித்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க பெரியவங்ககிட்டையும் கேட்டு ஆலோசனை பண்ணி எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தீர்களேனால், அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி மே வரலும் வந்து பார்த்தீங்களேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடு, அதாவது வந்து கும்பத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் கிட்டத்தட்ட வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரலும், அதாவது மிதுன ராசி வரலும் போகிறார். மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் வரலும் போகிறார். அதனால் பார்த்தீங்களே, ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கார்த்தால, அதாவது சாயந்தரம் ஒரு 10 மணி வரலும் இருக்கார் 15ஆம் தேதி. அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஏனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார் 2 நாளைக்கு. அதாவது கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரலும் வந்து 15ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 17ஆம் தேதி கார்த்தால வரலும் 2 நாளைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில செலவுகள் வீட்டுக்குன்னு நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க. பண வரவு அதிகமாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அலங்கார பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்குன்னு இந்த ஒயிட் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான நல்ல சுப முகூர்த்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக பண்ணுவீங்க. உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் வந்து திருமணம் பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வந்து கண்டிப்பாக கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே வந்து 17ஆம் தேதியிலிருந்து சந்திர பகவான் வந்து இருக்கார். 19ஆம் தேதி வார்த்தால வரணும் இருக்கார். அது வந்து உங்களுக்கு பண வரவே அதிகமாக கொடுக்கும். குரு சந்திர யோகம் இருக்குது. அதனால் வந்து 4ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனையாகிறது வந்து ஒரு பெரிய ஏற்றம். நல்ல உடல்நிலை இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து டெசிஷன் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய டெசிஷன் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதாவது 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக எல்லா டெசிஷன்ஸும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வீடு வாங்குறது அது எல்லாமே வந்து அன்றைக்கி நீங்கள் கையெழுத்து போடுங்க. புதுசாக ஃப்ளாட் வாங்கணும்னு போவீங்க. ஏன்னா இப்போ வந்து சுப செலவுகள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். கவலைப்படவே வேண்டாம். அபரிவிதமான பண வரவு இருக்கும். வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிலேயே நல்ல அந்யோன்யம் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரம் போகிறார். அதாவது 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரலும் இருக்கார் சந்திர பகவான். அதாவது 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 10-10:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு பண வரவு சற்று கம்மியாக இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சூரிய பகவானோடு சேர்ந்து அமாவாசை யோகம் வருது. முன்னோர்களை வழிபட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அமாவாசை வந்து கண்டிப்பாக வந்து முன்னோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற உணவு தானம் கொடுங்க. காகத்திற்கு சாதம் வைங்க. நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் வரப்போகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து ராத்திரி 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு மேலே போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். அதுவும் வந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. எல்லா தொழிலையும் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து துளசி மாலை போட்டுவாங்க. அது ரொம்ப முக்கியம். துளசி மாலை போட்டு வர்றது ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அப்புறம் வந்து கொள்ளு தானம் கொடுங்க. ஏன்னா சப்தமத்தில் கேத்து இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.